இப்போ நம்ம டாப்புக்கு தேவையான பைப்பெல்லாம் கரெக்டாக வந்து வளைச்சி எடுத்துக்கிட்டோம். எல்லாம் வந்து 90 டிகிரி வளைச்சிக்கிட்டோம். பைப்பு எல்லாம் வளைச்சிக்கிட்டோம். இப்போ இந்த நமக்கு வண்டியோட மர்காட் சைஸுக்கு இங்கே நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மெஷர் பண்ண அளவுலேயே பைப்பு வந்து கரெக்டாக உட்காரும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண மூலையில் கரெக்டாக உட்காந்தாதான் நாளைக்கு நீங்கள் வண்டியில் டாப்பை கழட்டிட்டு ஏற்றி இறக்குனாலும் இங்கிட்டு இங்கிட்டு இழுக்காம கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த சைடு வந்து அந்த மார்க்கிங் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரிக்கு இருக்கா அப்படின்னா அது பார்த்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே காட்டுப்பா. இப்போ அந்த பக்கம் நம்ம வெல்டு பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக நம்ம மார்க் பண்ண பொசிஷன்லேயே இந்த பைப் வந்து உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி உட்காந்தாதான் உங்களுக்கு நாளைக்கு வண்டியில் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ஏதாவது வண்டி ஒரு வேலை அப்படின்னா இறக்கி ஏற்றும் போது பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு உட்காரும். பைப்பை இழுத்து வச்சோ அந்த பக்கம் அசைச்சு வச்சோ போட்டோம்னா சரியாக வராது. அந்த அளவுக்கு நீங்கள் 90 டிகிரிக்கு பைப்பை கரெக்டாக பெண்ட் பண்ணி அந்த திருகள் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு அக்யூரேட்டாக உட்காரும். மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கிறாங்க 90 டிகிரி இருக்கான்னு. அந்த அளவுக்கு 90 டிகிரி கரெக்டாக இருந்தால் தான் ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம அந்த 90 டிகிரியை மெயின்டைன் பண்ணோம்னா டாப் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து ஒரு 0.1 mm மேலே வந்து உங்களுக்கு 5 mm வரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பைப்பு. இந்த மாதிரி இந்த கார்னரில் கரெக்டாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அங்கேயும் வச்சுருவாங்க. இழுக்காமல் செய்யாமல் கரெக்டாக உட்காரணும். அப்போ தான் நம்ம பைப்பு வளைச்சிருக்கிறது வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். கீழே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி மூளை கிராஸ்காண்டி செக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைமுமே வந்து 90 டிகிரி அப்படிங்கிறத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டாப் வந்து ஃபினிஷிங் ஆகையில் எங்கிட்டும் இழுக்காமல் செய்யாமல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு பைப்பை கட் பண்ணிங்கன்னா 2 பக்கம் ஒரே மாதிரி செட் ஆகும்.